Hi, this is Lokesh. This 3 minutes will definitely going to change your life. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் எல்லாரும் ஒரு லாஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருப்போம், இன்க்ளூடிங் மீ. ஒரு ஃபேஸ் இருக்கும், எதை பற்றியும் யோசிக்க தோணாமல், எதுவும் பண்ண தோணாமல், ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். அதுக்கான ரீசன் என்னென்னலாம் யோசிச்சிருக்கீங்களா? Yes, everybody have multiple reasons, but the main reason, it's you. Yes, அதுக்கான காரணம் நம்ம மட்டும்தான். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகிருப்போம். லைக் ஒரு மாதிரி ஒரு டவுன் ஃபேஸ். அந்த டவுன் ஃபேஸை நமக்கே தெரியாமல் நம்ம என்ஜாய் பண்ணி அந்த ஃபேஸில் இருப்போம். அண்ட் அதை விட்டு வெளியே வரவும் நமக்கு தெரிஞ்சாலும் அதை பண்ண மாட்டோம். பிகாஸ் லைக் நானும் நீங்களும் நிறைய வி ஹவ் கான் த்ரூ புக்ஸ், யூடியூப் வீடியோஸ் எவ்வளவோ நம்ம பார்த்துருப்போம். லைக் எப்படி ஒரு லாஸ்ட் ஃபேஸில் இருந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு. பட் ஆக்சுவலி வி டூ இட் நோ. அது ஏன்னா வி ஆர் லேசி. இந்த 3 minutesல நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் ஆக்ஷன். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு லோவான ஃபேஸ்லேயோ, ஒரு டிஸ்டர்ப்டான ஃபேஸ்லேயோ, ஒரு அட்டென்டிவாக இல்லாத ஒரு மைண்ட் செட்லேயோ கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஒரு மோட்டிவேஷனே இருந்திருக்காது. லைக் ஒரு மாதிரி ஒரு இருந்திருப்போம். ஒரு ஒர்க் பண்ணுறதுலையும் சரி, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுலையும் சரி, பேசுகிறதே சரி, நமக்கு க்ளோஸ் ஆன பேர்கிட்ட கூட நம்மளால ஒழுங்காக பேச முடியாமல் ஒரு மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிப்போம், ஐசோலேட் பண்ணிப்போம். ஏன் அதை பண்ணுறோன்னா, பிகாஸ் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி நம்ம இருக்கணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒய் ஆக்ஷன். எஸ், இதுக்கான ஒரே சொல்யூஷன் ஆக்ஷன் மட்டும்தான். நீங்கள் இப்போ இந்த வீடியோவும் சரி, பல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னதான் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் தட்ஸ் கோனா ஜஸ்ட் கிரியேட் அ டெம்பரரி டோபமைன் இன் யூ. நீங்கள் அதை இப்போ பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, திருப்பி யூ கெட் பேக் டு த ஃபேஸ் அகெயின். பட் நான் இதை ரொம்ப அதிகமாக இந்த ஃபேஸில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஜஸ்ட் மூவ் யுவர் பாடி. அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபேஸை ப்ரொலாங் பண்ணாமல் நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் பண்ணுறப்போ அதில் ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். என்னன்னா, நம்ம ஹியூமன் பாடியில் we will have 2 things, emotional activities and physical activities. Emotional activities பேசிக்கலி இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள். அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாரும் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளாக நம்ம ஆக்சுவலி பார்ப்போம். ஸோ ஈஸியாக எமோஷ்னலை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மைண்டை நினைக்கிறத பண்ண முடியாது. அது ஒரு இட்ஸ் அ பிக் ஸ்கில். அது இட்ஸ் நாட் பி டன் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அது யார் நினச்சாலும் பண்ண முடியும். உங்கள் காலை நீங்கள் நகர்த்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நகர்த்தலாம். உங்கள் பாடியை மூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூவ் பண்ணலாம். அட்ஸ் யுவர் ஹேண்ட். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா தான் நம்ம லைஃப்பை இன்னும் பெட்டராக மூவ் பண்ண முடியும். ஸோ எப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜோனில் ஓகே ஐ எம் நாட் இன் அ குட் ஜோன், என்னால் பழைய மாதிரி நான் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தடவையும் go for a walk, choose any sport. அந்த ஸ்போர்ட்டை ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்க. This will definitely gonna create impact in your mindset, because every time you move your body உங்களுக்கே தெரியாம நீங்க சந்தோஷப்படுவீங்க. you will definitely feel it. எக்ஸாம்பிள், நீங்க வீட்டில் ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணுறப்பவோ, உங்கள் திங்ஸை அரேஞ்ச் பண்ணுறப்பவோ, ஆர்கனைஸ் பண்ணுறப்பவோ, வெளியே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகுறப்பவோ, ஏதோ ஒரு ஒர்க்காக ரொம்ப தூரம் நடக்கிறப்பவோ, வாட் எவர் இட் இஸ், ஈவன் ட்ராவல், இட்ஸ் அப் டு யூ what physical activity you want to choose. But any day choose a physical activity. It will definitely create a great mindset in you, and it will definitely help you to overcome what the fuck things going on your mind. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கே இல்லாமல் இன்னைக்கே ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். இன்னும் ஒரு இன்டென்ஸ் வாக்கை புஷ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு போங்க, கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஹோப்
யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ, இதனால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகியிருக்கோ, ஜஸ்ட் புட் அ கமெண்ட் இன் தி செக்ஷன். தேங்க்யூ.